guys, welcome to JP World Channel. நான் உங்க JP. God's own country என்னது? கேரளா. எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த கேரளான்ல பேரு இப்ப மாற போகுதுங்க. ஆமா. ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடோட பேரு என்னவா இருந்தது? எப்படி ஒரு ஸ்டேட்டோட பேரை இனி ஒரு பேரை மாத்துறது? அதுக்கு கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டோட அண்டை மாநிலமா இருக்கிறது தான் கேரளா. இதோட சீஃப் மினிஸ்டரா இருக்கிறவர் தான் பினராயி விஜயன். இவர் கடந்த ஆகஸ்ட் 2023 அவருடைய அந்த ஸ்டேட் அசம்பிளில ஒரு பில் பாஸ் பண்றாங்க. அது என்ன விஷயம்னா, கேரளான்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் நெய்ம அவங்க மலையாளம், அவங்களோட அபிஷியல் லாங்குவேஜா இருக்கக்கூடிய மலையாளத்திலேயே கேரளம்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்றதா அந்த பில். இது அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே மனதா ஏற்றுக்கொள்றாங்க. அதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சட்டமாக்குறதுக்காக அனுப்பியும் வைக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதுல சில டெக்னிக்கல் எரர் இருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்புறாங்க, சில சஜஷன்ஸ் சொல்றாங்க. இதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் 2024 ஜூன் 24 சேம் கேரளான்னு உள்ள ஸ்டேட் கேரளம்னு மாத்துறதுக்கான பில் கேரளா அசம்பிளில பாஸ் ஆகுது. எல்லாருமே ஒரு மனதா ஏற்றுக்கொள்ளவும் செய்யறாங்க. அப்படி இதுல என்ன கரெக்ஷன் தேவைப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளாவை கேரளம்னு மாத்தக்கூடியது ஷெட்யூல், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஷெட்யூல் 1ல எல்லா ஸ்டேட் நேமும் இருக்கும். அதுலயும் அதே மாதிரி ஷெட்யூல் 8 எங்கெங்க வருமோ அதுல எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொல்லி இருந்தாங்க. பட் அது பாசிபிள் இல்ல. ஷெட்யூல் 1ல மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டேட் நேமை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் திருப்பி அனுப்புனாங்க. இப்ப மறுபடியும் அதை கரெக்ஷன் பண்ணி ஏகமானதா அவங்க பாஸ் பண்ணி இருக்காங்க. கேரளம் ஆகுமா? தொடர்ந்து பார்ப்போம். எதுக்காக இந்த மாதிரி பேர் மாத்தணும்? கேரளா நல்லா தானே இருக்கு. கேரளாவுக்கும் என்ன வித்தியாசம்? அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழ்நாடு ஆண்டவங்க சேர, சோழ, பாண்டியர்கள். இதுல சேர வம்சத்தார் தான் இந்த ஒரு கேரளாவில் இருக்கக்கூடியவங்க. அந்த சேரா அந்த பேர்ல தான் இந்த கேரா அப்படின்னு உள்ள ஒரு பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. இது 3ஆம் நூற்றாண்டுல இருந்தே அசோகா அவங்களோட கல்வெட்டுல இந்த ஒரு விஷயத்த பொறிச்சிருக்காங்க. இதனாலதான் கேரா ஆலம், கேரான்னு சொல்லக்கூடியது சேரா, ஆலம்னு சொல்லக்கூடியது நிலம், லேண்ட்னு சொல்லுவாங்க. சோ கேரளம்னு சொல்லக்கூடியது லேண்ட் ஆஃப் சேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுமையை குறிக்கிறதுனாலதான் இந்த ஒரு பேர் வேணும்னு சொல்லிட்டு அந்த மக்களும் அந்த அரசும் ஆர்வத்தோட இருக்காங்க. இனி ஒரு பொருட்பட பார்க்கணும்னா, லேண்ட் ஆஃப் கேரான்னு சொல்லக்கூடியது தேங்காய், கோகனட்டை குறிக்கும். சோ கேரளம்னு சொல்லக்கூடியது லேண்ட் ஆஃப் கோகனட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் கேரளாவை கேரளம்னு மாத்துறதுக்கு எல்லாரும் ஒரு மனதா தீர்மானிச்சுட்டாங்களே, அப்ப இனி அதை கேரளம்னு கூப்பிட்டா போதுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துலதான் இந்திய அரசியல் அமைப்பு ஆர்டிகிள் 3 மிகப்பெரிய ஒரு பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அந்த ஆர்டிகிள் 3 என்ன செக் வைக்குது யோசிக்கிறீங்களா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் எந்த ஒரு மாநிலத்தோட பேர் மாத்தணும்னாலும் அந்த பில்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்கு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாரோட கலந்து ஆலோசித்து இந்த ஒரு பில்ல பாஸ் பண்ணுவாங்க. இதுல ஒரு காப்பி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த பில்ல ஸ்டேட் அசம்பிளில இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இத அங்க இருக்கக்கூடியவங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலைனாலும் அந்த விஷயத்தை ரிப்போர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ண பீரியட்ல டைம் பீரியட் இல்லாம இருந்தது. பட் 5th அமெண்ட்மெண்ட் 1955ல கொண்டு வருவாங்க. இதன்படி ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல அவங்க ரிசல்ட் அவங்க சொல்லிதான் ஆகணும். இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அவங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலைனாலும் இல்ல அவங்க ரிப்போர்ட்டே பண்ணலைனாலும் இந்த ஒரு விஷயம் பார்லிமெண்ட்டுக்கு போயிடும். பார்லிமெண்ட்ல சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொன்னா 50% மக்கள் இதுக்கு ஓட்டு போட்டாலே போதும்.
100 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 50-51 பேர் இதை நாங்க அக்செப்ட் பண்றோம்னு சொன்னாலே போதும், உடனே வந்து அந்த பில் வந்து பாஸ் ஆகும், அந்த மாநிலத்தின் பெயர் வந்து மாற்றப்படும். இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தை பேர் மாத்துறதா இருக்கலாம், இல்ல அந்த மாநிலத்தில இருந்து இனி ஒரு மாநிலத்தை உருவாக்குறது, எதுனாலும் சரிதான். எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஸ்டேட்டோட அப்ரூவல் தேவையே கிடையாது. ஸ்டேட் வந்து ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலைனாலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு சட்டம் கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல சிம்பிள் மெஜாரிட்டியில ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னா அது சட்டம் தான். அதை வந்து அந்த ஸ்டேட் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு உள்ளது. இந்த ஒரு ஆர்டிகிள் 3 வந்து தனிச்சையா செயல்படக்கூடிய தனிச்சையான ஒரு அதிகாரமா காணப்படுது. சரிப்பா, நீ இப்ப என்ன சொல்ல வார? கேரளாவை கேரளம்னு மாத்துவாங்களா மாத்த மாட்டாங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னது நடக்குமா நடக்காதான்னு கேட்டீங்கன்னா 2 விஷயத்த உங்க முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே இதே மாதிரி ஸ்டேட் நேம் சேஞ்ச் தான். ஒன்னு வெஸ்ட் பெங்கால், இனி ஒன்னு நம்ம தமிழ்நாடு. இந்த 2 நேமும் எப்படி அதை சேஞ்ச் பண்றதுக்காக பாடுபடுறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி 1905ஆம் ஆண்டு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து நடக்கும். அதுல ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருவாங்க. பட் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் இந்த ஈஸ்ட் பெங்கால் வந்து பாகிஸ்தான் பக்கத்துல போயிரும். அதுவே வெஸ்ட் பெங்கால் இந்தியா கூட இருக்கும். 1971 இந்திரா காந்தி அவங்களோட ஒரு அயராத ஒரு உழைப்பினால பாத்தீங்கன்னா பெங்களாதேஷ் உள்ள ஒரு கண்ட்ரி வந்து உருவாகும். இந்த பெங்களாதேஷ் வந்து இந்த ஈஸ்ட் பெங்கால தான் பெங்களாதேஷ் சொல்லிட்டு மாறிடும். ஒரு சில ஆண்டுகள் தாண்டி வெஸ்ட் பெங்கால் இருக்க பேரை வந்து பெங்கால் அறிவிங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அப்பவே அவங்களோட போராட்டத்தை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. கடந்த 2016ஆம் ஆண்டு வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவங்களோட ஸ்டேட் அசம்பிளில ஒரு பில்ல வந்து பாஸ் பண்றாங்க. அது என்னன்னா, வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய அவங்க மாநிலத்தின் பேரை வந்து இங்கிலீஷ்ல பெங்கால், அதுவே ஹிந்தியில பெங்கால், அவங்க ஸ்டேட் லாங்குவேஜ் பெங்காலில வந்து பாங்க்லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர்ல கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பில்ல வந்து ஸ்டேட்ல பாஸ் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பில்ல வந்து பாஸ் பண்ணும்போது 3 பேரெல்லாம் கொடுக்க முடியாது, ஏதாவது ஒரு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க. மறுபடியும் ஸ்டேட் அசம்பிளில பாத்தீங்கன்னா பாங்க்லா அப்படின்னு உள்ள பேரை வந்து கன்ஃபார்ம் பண்ணி எங்க மாநிலத்தோட பேரை பாங்க்லான்னு சொல்லிட்டு பெங்காலி லாங்குவேஜ்லயே மாத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிச்சாங்க. 2024 இந்த வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க பேர் வந்து மாற்றப்படவே இல்லை. ஸ்டில் அது வெஸ்ட் பெங்காலா தான் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டேட் அசம்பிளி ஒரு மனதா இந்த பேர் சேஞ்சுக்கு வந்து ஓட்டு போடுறாங்கன்னு உள்ளது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. எல்லாம் சரிதான், அந்த பில்ல ரிஜெக்ட் பண்ணதுக்கு அவங்க ஒரு ரீசன் சொல்லணும்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, பெங்களாதேஷ் பாங்க்லா 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. சோ உலக அளவுல பார்க்கும்போது இது வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனை கொண்டு வரும், அதனால இந்த பேரை வந்து எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த ஒரு பில்ல வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னுள்ளதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. தமிழ்நாடுக்கு மட்டும் எப்படி தமிழ்நாடுன்னு பேர் வந்தது, அது ஒரு பெரிய ஹிஸ்டரி. பட் ஷார்ட்டா பார்த்துடலாம். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது நம்ம தமிழ்நாடு வந்து மெட்ராஸ் ஸ்டேட் உள்ள பெயரால தான் அறியப்பட்டிருந்தது. 1956ஆம் ஆண்டு தியாகி சங்கரலிங்கம் பாத்தீங்கன்னா, நம்ம சங்க காலத்துல எல்லாமே வந்து தமிழ்நாடுன்னு தான் அறியப்பட்டிருக்கோம். சோ மெட்ராஸ் மாத்தி தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குறாங்க. 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. ஜெயிச்சுட்டாங்களா? அந்த உண்ணாவிரதத்தினாலதான் நமக்கு தமிழ்நாடுன்னு கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அந்த மனுஷன் உண்ணாவிரதம் இருந்தே இறந்தும் போறாங்க. அதுக்கப்புறம் 1957 ஸ்டேட் அசம்பிளில டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் உள்ள பேரை மாத்தி தமிழ்நாடுன்னு கொண்டு வரணும்னு ஒரு பில்ல பாஸ் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத காரணத்தினால அது அவங்களால செய்ய முடியாம போகுது. அதுக்கப்புறம் 1960ஆம் ஆண்டு சிஎன் அண்ணாதுரை வந்து ராஜ்யசபா எம்பியா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அந்த இடத்துல தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு எங்க மாநிலத்தின் பேரை மாற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்க.
அதற்கு அங்க இருந்தவங்க கவுண்டர் கொடுக்கறேன்ற பேர்ல சொன்னது என்னன்னா சேரா சோழ பாண்டியா அப்படிதானே அவங்க பேர் இருந்தது, இதுல எப்படி தமிழ்நாடு வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டதற்கு அறிஞர் அண்ணா என்ன பண்ணார்னா பதிற்று பத்து, பரிபாடல், சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற சங்க காலத்து இலக்கியங்கள்ல தமிழ்நாடுன்ற பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறத ரெஃபரன்ஸா எடுத்து முன் வைக்கிறாங்க. அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா நீங்க ஏன் லோவர் ஹவுஸ் சொல்லாம லோக்சபான்னு சொல்றீங்க, எதுக்காக அந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெத்தியடி கொஸ்டினும் கேக்குறாங்க. பட் இது மட்டும் இல்லைங்க, உடனே இனியொருத்தர் கேக்குறாரு, நீங்க ஆல்ரெடி இந்தியாவில் ஒரு நாடு இருக்கு, இதுல தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு தனி நாடு கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதற்கு அறிஞர் அண்ணா நாங்க தனி நாடு அந்த கண்ட்ரின்னு உள்ள பேர்ல கேட்கல, தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடியது தமிழை நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்லி அங்க கேட்ட பிறகும் தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் ஃபார்ம் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தமிழ்நாடு உருவாக்குறதுக்கு காரணமா அமைய ஆரம்பிச்சுது. இந்த நாடு என்பதை அண்ணா தமிழ்நாடு கேட்ட போதுதான் அப்போது சொன்னார்கள், நாட்டுக்குள்ளேயே ஒரு நாடா ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வி அண்ணாவிடம் கேட்டார்கள், நாட்டுக்குள்ளேயே நாடா என்று அண்ணா சொன்னார். இதுக்கப்புறம் 1967 டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததும் இந்த ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாரும் ஒற்றுமையா இணைஞ்சு அந்த ஒரு பில்ல பாஸ் பண்றாங்க ஜூலை 18, 1967. ஆனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பல்வேறு கட்ட போராட்டத்துக்கு பிறகு 1969 ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு நமக்கு தமிழ்நாடுன்ற பேரை கொடுத்தாங்க. இந்த தமிழ்நாடுன்னு நம்ம மாநிலம் உருவாவதற்கு முன்னாடி அவ்வளவு தியாகங்கள், அவ்வளவு போராட்டங்கள் உருவாகி இருக்கு. இனி கேரளா எப்படி கேரளம் உள்ள பேரை அடைய போறாங்கன்னு உள்ள வரலாறு நம்ம கண்குளிர பார்க்க போறோம். எல்லாம் சரி, மறுபடியும் நம்ம தமிழ்நாட பேர் மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. ஆர்டிகிள் 3 தெளிவா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபுல் பவர் கொடுத்திருக்கு. அவங்க கிட்ட பவர் இருந்தாலும் மக்கள் தீர்ப்பு தான் எப்பவுமே வேலிடா இருக்கும். அந்த ஒரு விதத்துல மக்கள் சென்டிமெண்டோட எந்த ஒரு கட்சியுமே விளையாட மாட்டாங்க. அந்த காரணத்தினால என்னைக்குமே நம்ம தமிழ்நாடு பேரு நம்ம கூட தான் இருக்குன்னு மாற்ற முடியாது, உண்மையா இருக்கு. காய்ஸ், கேரளா பேர் நல்லா இருக்கா, கேரளம் நல்லா இருக்கா, மெட்ராஸ் இருந்தா நல்லா இருந்திருக்குமா, இல்ல தமிழ்நாடு பெட்டரா இருக்கா, இல்ல வெஸ்ட் பெங்கால் மக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டினியூஸா போராடிட்டு இருக்காங்க, இன்னமுமே அவங்களுக்கு பேர் மாற கிடைக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்க கூட சேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி யாரெல்லாம் கேரளா ஸ்டேட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. Thank you for watching. See you in the next video. Bye bye.